வணக்கம் உறவுகளே. ஆணவப் படுகொலை தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது தமிழ்நாட்டில். அரசியல் கட்சிகள் எல்லாம் தனி சட்டம் ஒன்றை இயற்றுவதற்கு முயன்று வந்தாலும் இன்னும் எந்த ஆளும் கட்சியும் அந்த சட்டத்தை இயற்றவில்லை. தாவேகாவும் அதை செய்யுமோ என்று எனக்கு தெரியாது. செங்கல்பட்டு பகுதியில் தையலூர் பக்கத்தில் பிரபாவதி என்னும் தாயாருக்கு 2 பெண் குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள். அதில் முதல் 3 பேர் மணமாகி தனி குடித்தனம் சென்று விட்டார்கள். கடைசி மகனான பிரவீனுடன் அவர் தனியாக வசித்து வருகிறார். அவர் வீட்டு வேலை செய்யும் ஒரு பெண்மணி. பிரவீனுக்கு 22 வயது. டிப்ளோமா முடித்துவிட்டு அந்த பகுதியிலேயே எலக்ட்ரீஷியனாக வேலை பாய்த்து வருகிறார். கடந்த 3 வருடங்களாக அதே பகுதியைச் சேர்ந்த அஸ்வதி என்றும் பெண்ணை காதலித்து வருகிறார். இந்த காதலை அஸ்வதியின் தந்தையார் ஏழுமலையும் அவரது மகனும் விரும்பவில்லை. எப்படியாவது இந்த காதலை பிரித்து விட வேண்டும், அல்லாவிட்டால் பிரவீனை கொலை செய்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள். அதனால் 16 ஆகஸ்ட் மாதம் இரவு 8 மணி அளவில் அவரது செல்லுக்கு கோல் கொடுக்கிறார்கள். செல்லை ரிப்ளை செய்து கொண்டு பேசிய வண்ணமே வெளியில் வந்த பிரவீனை ஏழுமலையும் அவரது மகனும் இன்னும் 2 கூலிப்படையும் சேர்ந்து திரத்தி வெட்டுகிறார்கள். காயமடைந்த பிரவீன் உயிருக்கு போராடி கீழே விழுந்த நிலையில் ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அங்கிருந்து அவர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அங்கு சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்து விடுகிறார். இது சம்பந்தமான புகாரை இறந்தவரின் தாயார் பிரபாவதி காவல் நிலையத்துக்கு தெளிவாக வழங்கி இருக்கிறார். இதனால் அவரது உறவினர்களும் நண்பர்களும் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். கீழம்பாக்கம் ஈசிஆர் பகுதியில் ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறார்கள் என்று. அதை கட்டுப்படுத்த முடியார்கள். போலீசார் தடியடி எல்லாம் நடத்த முயல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ரொம்பவே அவர்களை தள்ளுமுள்ளு ஏற்படுத்தி அவர்களை அடக்க பார்க்கிறார்கள். இப்படி தேவைக்கு அதிகமான ஒரு பவரை அங்கே பாவிக்கும் போலீஸ் அதிகாரி யார் என்று பார்த்தால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். செந்தமிழன் சீமான் வீட்டில் புகுந்து காவலரை கைது செய்து காவலரை அடித்து இழுத்து சென்றார் பிரவீன் ராஜேஷ் என்ற அதே காவல் அதிகாரி தான் இங்கும் தனது கைவண்ணத்தை காட்டுகிறார். உங்களுக்கு தெரியும், அவருக்கு பப்ளிக் மத்தியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சட்ட ஒழுங்கை காப்பாற்றுகிறேன் என்று அவர் அத்துமீறும் வழக்கத்தை கொண்டிருக்கும் ஒரு காவல் அதிகாரி என்றது நாடறிந்தது ஒன்று. அதே அதிகாரி தான் இங்கும் மக்களை அடக்குகிறேன் என்று சொல்லி வன்முறையை கட்டவித்து விட்டிருக்கிறார். உறவுகளே, கடந்த 3 மாத ஆட்சியில் தாவேகா அரசும் ஆணவ கொலைகளை தடுப்பதாக தெரியவில்லை. உறவுகளே, இதில் என்ன வேடிக்கை என்னவென்றால், முன்பெல்லாம் பல ஆணவ படுகொலைகள் நடந்தன. இளவரசன் கொலை, கோகுல்ராஜ் மரணம், உடுமலையில் சங்கர் என்பவர் கொலை செய்யப்பட்டார் கௌசல்யாவுடன். அது மட்டுமல்ல, கவின் படுகொலை, அதுக்கெல்லாம் அன்று அவர் முதல்வர் இல்லை, ஜோசப் விஜய் வாயே திறக்கவில்லை. ஏனென்றால் வாய் திறந்தால் இன்னொரு சமூகத்தின் வாக்கு தனக்கு விழாமல் போய்விடும் என்று மௌனம் காத்தார் தான் ஜோசப் விஜய் அன்று. ஆனால் இப்பொழுது அவர் எலெக்ஷன் முடிஞ்சு விட்டது, முதலமைச்சராக வந்து விட்டார், பேசலாமே. இன்னும் அவர் வாய் திறக்கவில்லை. அவர் மட்டுமா பேசவில்லை, 8 அமைச்சர்கள், தாழ்த்தப்பட்டவர்களில் பட்டியலில் இருந்து 8 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஒருத்தர் கூட வாய் இன்னும் திறக்கவில்லை. உறவுகளே, இப்படித்தான் தாவேகா ஆட்சி போய்கொண்டிருக்கிறது. இப்படி தேர்தல் முன்பு நீங்கள் வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள், ஆனால் தேர்தலுக்கு பிறகும் உங்கள் நடவடிக்கை எதுவுமே இப்படியான ஆணவ படுகொலையை தடுப்பதாக தெரியவில்லை. வெறுமனே வாய் வழி உறுதிமொழி மட்டும் இங்கே பிரயோஜனம் இல்லை. துணிந்த ஒரு தலைவன் வேண்டும், தனி சட்டத்தை இயற்ற வேண்டும், அதே அடிப்படையில் இப்படியான குற்றங்கள் நிறுத்தப்பட வேண்டும். உறவுகளே, உங்களுக்கு தெரியும், வழமையாக 2 வெவ்வேறு சமூகங்கள்
காதலித்தால் அந்த சாதி சமூகத்தை சேர்ந்தவர்கள் தூண்டிவிட்டு அங்கே ஆணவ படுகொலை நிகழும். ஆனால் இங்கு அப்படி இல்லை உறவுகளே, இரண்டு பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். அப்படி என்றால் ஏன் ஆணவ படுகொலை? ஸ்டேட்டஸ் பிரச்சனை. இவர்கள் பொருளாதார வசதியற்றவர்கள். அதனால் ஏழுமலையும் அவர் மகன் கௌதமன் நினைத்தார்கள், இது எங்களுக்கு சரியான திருமணமாக இருக்காது, எனவே இவர்களை போட்டு தள்ளிவிடுவோம் என்று திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார்கள். ஒரு அரசியல் கட்சியில், அதுவும் நிர்வாக பதவி வகிக்கும் ஏழுமலையும் அவர் மகன் கௌதமும் அவர்கள் தாவேகா கட்சியின் நிர்வாகிகள். ஒரு ஆளுங்கட்சியில் நிர்வாகிகளாக இருப்பவர்களே ஆணவ படுகொலையை எப்படி துணிந்து நிகழ்த்தியிருக்கிறார்கள்? காரணம், ஜோசப் விஜய் தானே எங்கள் தலைவர், அவர் ஆட்சி தானே நடக்கிறது, நாங்கள் எத்தனை கொலை வேண்டுமென்றாலும் செய்வோம், காவல்துறை எங்களும் ஒன்றும் செய்யாது, ஜோசப் விஜயும் எங்களை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்ற இவர்கள் எண்ணுகிறார்கள். அந்த நம்பிக்கையை ஜோசப் விஜய் கொடுத்திருக்கிறார். உண்மையான சட்டத்தை காக்கும், குற்றங்களை நடக்காமல் காக்கும் ஒரு தலைவன் என்று அவன் நினைத்திருந்தால் இப்படி இல்லாமல் அவன் செய்திருக்க மாட்டான். இப்போ புரிந்து கொள்ளுங்கள் உறவுகளே, ஜோசப் விஜய் தங்கள் தலைமையில் இருக்கிறார், அவர் முதல்வர் நாற்காலியில் இருக்கிறார் என்ற தைரியம்தானே தாவேகா நிர்வாகி ஏழுமலையும் அவர் மகன் கௌதமையும் துணிர்ந்து வெட்டி கொலை செய்ய தூண்டி இருக்கிறது. இது உண்மைதானே? அதை தெரிந்திருந்தும் இன்னும் அவர்கள் மீது ஒரு நடவடிக்கை இல்லை. ஜோசப்பும் வாய் திறக்கவில்லை, அமைச்சர்களும் வாய் திறக்கவில்லை. இவர்கள் எப்போது வாய் திறப்பார்கள்? இதுதான் சொல்கிறேன் உறவுகளே, செந்தமிழன் சீமான் மாதிரி துணிந்த எதையும் தடுக்கும், முதலே தடுப்பதற்கு வீரமும் விவேகமும் உள்ள ஒரு தலைவன் வேண்டும் என்பது. நடிகனை எல்லாம் நாடாள விட்டால் இப்படித்தான் நாடு கெட்டு குட்டிச்சுவராக போகும்.